உங்களோடு கூட என்ன பேசும்படியாக அவர் நினைத்திருக்கிறாரோ இறுதியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு. நீங்க வந்திருக்கிறது பெருமையாய் போவதற்கு அல்ல, அந்த வார்த்தையினால் ஆண்டவர்களை இடை கட்டி உங்களை பலப்படுத்தி ஒரு தைரியப்படுத்தி ஆண்டவர் உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நாட்களில ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க போறது யாவே சொன்னாதான் ஆண்டவர் அவர் முழு உங்களுக்கு என்ன பேச நினைக்கிறாரோ அதை ஜாக்கிரதையாக கவனம் உள்ளவர்களாக உங்க இருதயங்களை எங்கேயும் வைக்காம கண்களை மூடாம, முக்கியமா சில பேர் ஆழ்ந்து ஜபம் பண்றது, ஆழ்ந்து ஆளுடைய வார்த்தைக்கு கண்ணை மூடிட்டாங்க திறக்கவே முடியாது. மூடுறது மட்டும் தான் நம்ம வேலை. அதை திறக்க விடாம பண்றது யார் வேலை? அவன் வேலையை அவன் பார்ப்பான். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன நடந்தாலும் கண்ணை என்ன பண்ணக்கூடாது, மூடாம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக ஒரு கண்களை நோக்கி பாருங்க, வேதத்தை பாருங்க. ஆண்டவர் தாமே ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வருகிற மகனை ஆண்டவர் வளமே எடுத்து பயன்படுத்த வேண்டும். எல்லா கரங்களை கட்டி ஒரு வார்த்தையை Hallelujah. Hallelujah. கேக்குதா? ஆமென். ஹல்லேலூயா. வாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இடத்துல இப்படி ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் அவர் பரிபூரணத்தினாலே நாம் பெருமை பெற்றோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அழுத்து கொள்ளும்படியாக இந்த இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவது என்னுடைய தலைமையோ என்னுடைய பக்தியோ என்னுடைய வைராக்கியமோ கிடையாது, அவருடைய கிருபை. யாருக்கு இந்த மாச வாக்குத்தத்தை செயல்பட்டதோ தெரியல, ஆனா எனக்கு என்ன பண்ணியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கிருபை கிருபை பெற்றாதான் நம்ம வந்து இங்க வர முடியும். அல்லேலூயா. வந்து ஒரு 2012 நினைக்கிறேன், 2024 12 ஆண்டுகள் அந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு மணி நேரம் இது முக்கியமான ஸ்டேஜ் இல்லை. அல்லேலூயா. இந்த வாய்ப்பு இருக்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம தேவனும் தேவ மனிதரும் தேவ பிள்ளைகளும் வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. முதலாவது கர்த்தருக்கு நான் என்ன பண்றேன், நன்றி செலுத்துகிறேன். பாராட்டின மகாபெரிய தயவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஏன்னா ஐயா சொல்வாரு, வெளியே இருந்து அந்நேர கூப்பிட்டது விட்டோம்னா என்ன பண்றது, என் காலங்களுக்கு பிடிக்காது, செட் ஆகாது. அல்லேலூயா. மெயின் செய்தி வந்து இது வரைக்கும் யாருமே என்ன பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரு அந்த பாஸ்டருடைய பாஸ்டர். ஆமென். அவர் வந்து இருக்காரு. மற்றபடி கூட அவர் ஒரு அரை மணி நேரம் நடுவில் நம்ம கூப்பிடுவாரு. ஏன்னா அவர் சொல்வாரு, ஆழமான சத்தியங்களை நான் கொடுக்கிறேன், என் ஜனங்க என்ன பண்றோம் அதுலதான் திருப்தி ஆகும், வரும் எப்படி அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த சாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உண்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, பயத்துடன் அழுக்கப்படுவதும் ஆண்டவரே இடத்துல இருக்கிறேன். அடியனை கர்த்தர் தாமே பலப்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு விருதைகளும் செடிகளும் திறக்கப்பட்டுள்ளதாக தரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பேசுவதெல்லாம் நாங்கள் அந்த எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த நேரத்தை பரிசுத்த ஆவியாளர் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் தாமே திருவுருள் பரிசுத்தீராக, நீரே மகிமைப்படுவீராக. நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று நாங்கள் அறிவோம். ஒப்பு கொடுத்து பலப்படுத்தி
ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் ஏவப்படுறீங்களோ நீங்க என்ன பண்ணீங்க, வாங்க அந்த இந்த 10 நிமிஷத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. 12 வருஷம். ஆனா 15, 18 அப்படிலாம் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. உண்டுதானே? உண்டுதானே? 10 நிமிஷம் பேசுறதுக்கு முடியல. அல்லேலூயா. ராஜாவின் வார்த்தை எங்க இல்ல, இருதயத்தில் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பேசணும். உலக பார்க்கணும். உங்க இருதயத்துல தேவ வார்த்தையே இல்லை நான் சொல்ல வரல. இது ஒரு அதிகாரம் தானே. அதிகாரம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. யாரும் புதுசா இருக்கிறவங்க சொல்ல வேண்டியது இல்லை. அதிகாரமா இருக்கிறவங்க எப்பயுமே ஆயத்தமா இருப்பாங்க. ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டுமே அதிகாரத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படியே இந்த ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அந்த அதிகாரத்தில் இருக்கு. நிறைய வார்த்தை நீங்க வாசிக்கிறது மொத்தமும் ராஜாவின் வார்த்தைகள் தான். வேதத்துல சொல்ற வெளியே இருக்கிற சொல்ல. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மற்ற வார்த்தைகளுக்கு எவ்வளவு வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு வார்த்தைகளை பேசியிருப்போம், எவ்வளவு வார்த்தைகள் எல்லாம் நிறைய வார்த்தைகள் என்ன பண்ணுவோம். ஒரு மனிதனோட ஒரு வார்த்தைகளும் தலைவர்களோட வார்த்தையை கேட்டிருப்போம். ஆனா எத்தனை பேரா இருந்தாலும் ஆளக்கூடிய ஒரு ராஜாவின் வார்த்தைகள் என்ன இருக்கு? அதுக்குதான் அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லா வார்த்தைகளை விட ராஜாவின் வார்த்தையில ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அருகே பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா ராஜாவின் வார்த்தை வந்திருக்கிறது. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மனுஷர்கள் பேசுற வார்த்தைகளுக்கும் தேவன் பேசுற வார்த்தைகளுக்கும் இந்த உலக பிரகாரமா இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய வார்த்தைகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா ராஜாதி ராஜா பேசுகிற வார்த்தைக்கு மறுப்போ, அவருடைய வார்த்தைக்கு மறுப்போன கிடையாது. அவர் சொல்ல ஆகும், சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அதிகாரம். பிள்ளைகளாகும்படி அதிகாரம். யாருக்கு பிள்ளைகளாகும்படி? நீங்க ஏற்றுக்கிறீங்களா? எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா? அப்ப நீங்க பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆரம்பிக்கிறது அந்த நாட்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாரம் என்ன பண்ணிருக்கிறோம்? உங்களுக்கு பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரம், ஏராளமான அதிகாரம் உண்டு. உங்களுக்கு எனக்கும் தேவன் தந்திருக்கிற ஒரு அதிகாரம் உண்டு. அதுல ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம். அவர் ராஜாதி ராஜா என்பதை ஒத்துக்கிறீங்களா? அவருக்கு பல நாமங்கள், அதுல ஒரு நாமம் அவர் ராஜாதி ராஜா. ஆமென். எழுதியிருக்கிறது. ஆமென். அப்போ ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிற ஒரு அலுவலியா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்க அப்ப எல்லாரும். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடுமா? கூடும் கூடும். இந்த கூடும் கூடும் இருக்கிற கூடுதான் தெரியல. இந்த கூட்டுக்குள்ள உங்களுக்கு நீங்க ராஜாவுடைய பிள்ளைதான் ஒரு சிந்தனையும் ஒரு அறிவும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க விசுவாசிக்கிறது எல்லாம் என்ன பண்ணும்? கூடும். அல்லேலூயா. அப்படியே பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் அண்டலைன் பண்ணிட்டேங்க, ராஜாக்களுமாகவும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நல்லா படிப்பாங்க. அல்லேலூயா. ராஜாக்களும் நீங்க பிள்ளைகள் ஆனீங்க. இப்ப நீங்க யார் ஆயிட்டீங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆனீர்கள். நீங்க யாரு இப்போ? ராஜகுமாரி. யாரு? ராஜாவுடைய பிள்ளையானீங்க. இப்ப என்ன பண்ணிட்டீங்க? இப்போ ராஜாவுடைய பிள்ளையா இருந்தீங்க. இப்ப நீங்க ராஜாவே ஆயிட்டீங்க. ஒரு பிரின்ஸ் இளவரசரா இருந்தீங்க. இப்ப நீங்க கிங் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒரு ராஜா மாதிரி, ஒரு கிங் மாதிரி, ஒரு பிரின்ஸ் மாதிரி சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? எப்பயுமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கேட்போம், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அருமை. அதுக்கப்புறம் என்ன போயிடுவோம். அதுக்கப்புறம் எப்ப ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள வந்துடுவேன். நாம் உலகத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. 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 இப்போ ராஜா பிள்ளைகளா இருந்தீங்க. இப்ப 2வது ராஜாக்களா மாறிட்டீங்க. நம்ம ஐயா பார்த்தா நீங்க எதிர்பார்க்கிறது கொஞ்சம் சாதாரணமா தான் இருக்கும். ஆனா புரியுற வகையில எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அப்படிதான் உங்களுக்கும் புரியுமா அப்படின்னு. ஏன்னா நான் பல நேரங்கள்ல என்ன அப்படிதான் நான் என்ன பண்ணிக்கிறேன், நிறுத்திக்கிறேன். சில நேரம் ஏதாவது செயல்பட முடியாத சூழல் வந்துருச்சுன்னா அப்போ நான் கேட்பேன், டாடி நீங்க இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடந்தா நீங்க எப்படி இதை ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ அவரு ஒரு யோசனைய சொல்லுவார். அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது அங்க என்னுடைய வார்த்தையில வல்லமை புறப்பட்டதையும் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. 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 அடுத்து பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்ன ஆனீர்களாம்? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாயிடுச்சு இல்லையா? நீங்க யார் ஆயிட்டீங்க? இப்போ ராஜாக்கள் ஆயிட்டீங்க. ஒரு பிள்ளையா இருந்தீங்க, அப்புறம் பிரின்ஸா இருந்தீங்க, இளவரசரா இருந்தீங்க. இப்ப என்ன ஆயிட்டீங்க? ராஜா ஆயிட்டீங்க. அது உறுதிப்படுத்துறது. ஏன்னா வேத வாக்கியங்கள் அத்தனையும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. அத்தனையும் பூமியில எல்லாமே ஒழிஞ்சு போனாலும் என்ன பண்ணாது? அதுல ஒரு புள்ளியாக்கி என்ன பண்ணாது? ஒழித்து போகாது. இப்ப இது உண்மை நம்புறீங்களா? உண்மை நம்புறவங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க யாரு? ஏன் பயப்படுறீங்க? சத்தமா சொல்லலாம். நீங்க யாரு? ராஜா வெளியே ராஜா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? ஆமா. அல்லேலூயா. அப்படியே பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்களை அந்தகாரத்தில் இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ராஜரீக ஆசாரியர்களாக பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. இப்போ நான் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன கோட் பண்ணி காட்டுது? நீங்க ராஜாக்கள் மட்டும் இல்ல, ராஜரீக ஆசாரியர்கள் தலைமை போதுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
முதல்ல என்ன பண்ணாரு? தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணாரு? ஆமா, அல்லேலூயா, ராஜாவாக்கினார். ஆமென். ஆசாரியமாக்கினார். இப்போ ராஜரீக ஆசாரிய கூட்டமா என்ன பண்ணலாம்? நம்மளாம் யாருதான் ஆசாரியர்? ராஜரீக ஆசாரியர் கூட்டமா நம்மள வச்சிருக்கலாம். பாருங்க, ஒரு ஆசாரியர் ஒருத்தர் நின்னாலே தேவன் அங்க இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்காரர் எங்கேயோ அங்கே அங்கே நான் உண்டு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை இங்க நிறைய வேத வாக்கியங்கள்ல சொல்லுது. வேதத்தை என்ன பண்ணணுமா? தேடி தேடி வாசிக்கணுமா? அல்லேலூயா. நீங்க தேடி தேடி ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தேடி தேடி பார்த்தாதான் நீங்க யாரும் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். நீங்க அப்போ தேடி பார்க்கணும்னா, அப்ப நான் தொலைச்சிட்டேனா அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் நம்ம உலகத்துல தொலைச்சிட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம்? உலகத்துல காலையில இருந்து திங்கட்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம என்ன ஆயிட்டோம்? தொலைச்சிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மள என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிச்சு அடிச்சு குடிச்சு என்ன பண்ணுவோம் நம்ம? அல்லேலூயா. இருக்கக்கூடாது. ஆமென். நீங்க தேடி தேடி இதை வாசிக்கும் பொழுது நீங்க யாருன்னு என்ன பண்ணிடுறீங்க? அவரு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நாம யாரு, நீங்க யாருன்னு என்ன பண்ணிக்க முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதேதான் பாருங்க, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதுவும் நீங்க பிள்ளை, நீங்க இளவரசர், நீங்கள் அவருடைய அடுத்த வாரிசு, ராஜா அப்படின்றத என்ன பண்ணுது? கோட் பண்ணி காட்டுது. அல்லேலூயா. வசனங்களை பாருங்க. உங்களுக்கு ஏன் இதை காட்டிக்கிறோம் அப்படின்னா, போன வாரம் பாத்தீங்கன்னா செய்தி என்ன? போன வாரம் செய்தி நான் சொல்லுங்க பாக்கல. யாராவது உச்சப்படுத்துவதற்காக கேட்கிறேன், தயவு செய்து நினைக்க வேணாம். நிலை கூட்டுவதற்காக கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் செய்தி யாரும் ஞாபகம் இருக்கு? செய்தி புத்தகம் அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை குறிச்சு. ஆமென். எல்லாரும் சொல்றீங்க, மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும் சொன்னாங்க? கேள்வி எதுல இருந்து வரும் சொன்னாங்க? ஆமென். அல்லேலூயா. அது உணர்ச்சி மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் வேற கடைசியில பாத்தீங்கன்னா போற ரூட் போட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு விசுவாச கேள்வினாலே வரும். கேள்வி தேவ வசனம் எங்க இருக்குது? ஒரு ஆளு கையில இருக்குது, ஒரு ஆளுக்கு வழியில இருக்குது, ஒரு ஆளுக்கு கீழே இருக்குது, ஒரு ஆளுக்கு போன்ல இருக்குது. அல்லேலூயா. எங்க இருக்குது? இதெல்லாம் அங்க இருக்க கூடாது. உள்ளத்திலே, இருதயத்திலே என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இருந்துருச்சுன்னா, இப்ப வசனத்தினாலே என்ன பண்ணிச்சு? கேள்வி வந்துருச்சு. கேள்வினாலே விசுவாசத்துக்கு வந்துருச்சு. விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசத்தினால பிள்ளைகள் ஆயிட்டீங்க. பிள்ளைகள் ஆனதுனால நீங்க ராஜாவாகுறீங்க. ராஜாவானதுக்கு அப்புறம் அவருடைய பிரதான ஊழியமான ராஜரீக ஊழியத்தையும் உங்ககிட்ட என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறாரு. இறுதியா மறுபடியும் ஒரு கோட் பண்ணி காட்ட, நீங்க முன்னே இருந்த அந்த வசனத்தை வாட்சி பாத்தீங்கன்னா, ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துக்கு வாட்சி இல்லையா? 18:11 15 8-15 வாட்சி வந்து வாசிங்க. அந்தபடியே திரும்பவும் அப்படியே இருக்குங்க. திரும்பவும் பயப்படுகிறது அப்படின்ற திரும்பவும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் இப்ப படிச்சிருவோம். அதுக்கு மேல இருக்கிற அந்த வசனத்தை பாருங்க. எழுதிருக்குது திரும்பவும். அப்ப ஏற்கனவே பயந்து இருந்தோமா? ஏன் பயந்து இருந்தோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நாம இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? முடியாது, நிக்க முடியாது. அந்த இடத்துல கொஞ்சம் 2 ஸ்டெப்ஸ். 2 ஸ்டெப்ன்றது வந்து இந்த 2 ஸ்டெப் இல்ல இல்லையா? எங்க வர முடியாது, வாய்ப்பு இல்ல. அப்போ சொல்றாரு, நீங்க முன்னாடி பயந்து இருந்தீங்க,
அந்த பயம் இப்போ இல்ல. முன்ன இருந்த பயந்த அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இல்லாம அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவிய நான் பண்ணிட்டாராம். கொஞ்சம் நீங்க எல்லாம் யாரு? என்னோட பிள்ளைங்க. ஆமா, ராஜாக்கள் ஆகுறீங்க, பிரதான ஆசாரியர் ஆகுறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமேல் நீங்க எப்படி கோட் பண்ணலாம், எப்படி நீங்க வந்து நீங்க வசனம் இருக்குது, அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை கோட் பண்ணி நான் யாரு? ராஜாவோட பிள்ளை. அப்போ எனக்கு என்ன குறைவு? முதல்வர் இருக்கிறாரு, பிரதமர் இருக்கிறாரு. பிரதமருக்கு புள்ள இல்லை, ஆனா நம்ம நாட்டுல முதல்வர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு புள்ள இருக்குது. என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பட்டிருப்பாங்களா? பட்டிருப்பாரு. கஷ்டம் வாய்ப்பு இல்லை. அவரோட பிள்ளைக்கும் அது கஷ்டம் கிடையாது. அவங்கள வந்து நம்ம எது கோட் பண்றாங்க, ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களோட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்றத நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பார்க்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீங்க யார் தான் டெய்லியை கேட்டுட்ட போது என் நோக்கம் இல்லை. 2 வசனமா இருந்தாலும் நீங்க திரும்ப திரும்ப நீங்க யாருன்றத என்ன பண்ணிடணும், புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்க யாருன்றதை நீங்க புரிந்து கொள்வீங்க. இப்போ நீங்க பேசுற ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு அப்படின்னா, இப்ப நீங்க பேசுற வார்த்தைகள்ல அதிகாரம் இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்குதா? அப்போ உங்க வார்த்தைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த செய்தியோடைய சாரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க சொல்லலாம் அவர் வந்து கடவுள், அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஞானமா பேசுவார், போவார், வருவார். ஆனா வேதம் இயேசு கிறிஸ்துவை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துது அப்படின்னா, அவர் ஒரு மனுஷனுக்கு மாறினாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அவருக்கு என்னெல்லாம் இந்த பூமியில கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் நமக்கும் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. அவரும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாரு, அவரும் என்ன பண்ணாரு, எல்லா காரியங்களும் செஞ்சு ஒழுங்கப்பட்ட காரியங்களை செஞ்சாரு, ஊழியத்துக்கு வந்தாரு. வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உபவாசம் இருந்தாரு, எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி. ஆனா அவர்கிட்ட ஒண்ணு இருந்தது, நீங்க நம்ம கிட்ட அது இருக்குதா அப்படின்னா இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட இருந்தாரு, நமக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. இப்ப அவரு பேசினப்போ நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியும் இல்லையா? தெரியும். இப்ப நம்ம பேசும்போது அற்புதம் நடக்குதா? கேள்வி. கேள்வி இல்லையா? நடக்குதா? கேள்வி. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, சொல்றாங்க நீங்க மாம்சத்துல பேசிட்டீங்க அப்படின்றாங்க. ஆனா எனக்கு நல்லா தெரிஞ்சு இது வந்து மாம்சம்ல பயங்கரமா எப்பயுமே அவர் தொடர்ந்து நம்ம ஒரு பேச்சு நம்ம கேட்டுருக்கிறோம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிரசங்கங்களை நம்ம அதிகமா கேட்டுருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பழக்கமா இல்லாம அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வல்லம் என்ன பண்ணுது, புறப்படுது. அதனால பின்னாடி உட்காந்து என்னால உணர முடியுது. ஆனா ஒருவேளை ஒருத்தவங்க சொல்றாங்க மாம்சமா வந்து வெளிப்பட்ட மாதிரி நானா ஏன் பேசணும், நான் வந்து என்னால் அடக்க முடியாத ஆவியில இருந்தேன், அதனால உணர அப்படி ஒரு மனுஷக்குள்ள இருந்து அந்த வரக்கூடிய அந்த அதிகாரமிக்க வார்த்தை பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களால என்ன பண்ணவே முடியாது. அத நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா மட்டுமே உங்களால என்ன பண்ண முடியாது. அதுல தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிறவர்களா இருந்தால் அது உங்களால என்ன பண்ண முடியும். அதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனைன்னு வந்தா ஒரு சொல்யூஷன் கேட்டோம்னா என்ன பண்ணுவாரு, ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார். ஆனா நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஏன் அப்படின்னா அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அதுக்கு போயிட்டா, அது வந்துட்டான், இவன் அமைதியா போன்னு சொல்றாரு அப்படின்னு.
ஆனா சொல்லும் போதே அந்த வார்த்தை அதிகாரம் உள்ள வார்த்தை. அமைதியா போ அப்படின்றது அமைதியா போ அப்படி இல்லை. அமைதியா போன்னு சொல்லி அமைதியா போ, யுத்தம் கர்த்தருடையது அப்படின்றது பின்னாடி ஒரு இருக்கும். அப்படி அமைதியா போகும் பொழுது தேவ யுத்தத்தை நடத்தி அதுல நம்மளை சேவ் பண்ண காரியத்துல நான் என்ன பண்ணிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு பவர்க்கும், இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஒரு வல்லமை, இந்த வார்த்தை இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அல்லேலூயா. எல்லாரும் வந்து இந்த 1000 ரூபாய் காசு எழுதி கொடுத்தீங்களா? குடும்ப தலைவிகள் எழுதி போட்டீங்களா? வந்துதா? வரல, வந்தது வரல. ரைட்டு. ஒரு நாள் நம்ம எங்க அம்மா வந்து இங்க ஒருத்தர் எழுதிட்டு இருந்தாங்க. யார் எழுதுனாரு? என் கையாத விஷயம் தெரியுமா? எழுதும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படியே வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, வரும் போ அப்படின்னு என்ன பண்ணாரு, வரும் உனக்கு வரும் போ அப்படின்ட்டு. எங்க அம்மா என்னமோ சொல்றாங்கல்ல, பாஸ்டர் இது போடணுன்றாங்க, இது கேட்கறான்றாங்க. ஆனா ஒரே வார்த்தை தான், வரும் போ. அல்லேலூயா. இதுவே கண்டிப்பா வரும் வந்துச்சு. ஏன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ராஜாவின் வார்த்தையில அதிகாரம் தான் பண்ணுவான் உண்டு. அதிகாரம் இருந்ததுன்னா அந்த அதிகாரியின் கண்கள்ல உங்களுக்கு தயவு கிடைக்கும். அதிகாரியின் கண்கள்ல தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, அதிகாரம் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றது, அந்த வார்த்தை இருக்கக்கூடிய வல்லமை. நம்ம இது வந்து வேத காலத்துல நடந்தது, நாம அப்படி இல்லை இருந்தோம். எப்படி இருந்தோம் அப்படின்னா, வார்த்தை வந்து நம்ம இருந்தோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இயேசு என்கிறவர் முன்னாடி வார்த்தையா இருந்து அப்புறம் அது என்னாச்சு, வார்த்தையா இருந்தாரு, அப்புறம் என்னாச்சு, மாம்சமாச்சு. அல்லேலூயா. அப்படிதான் நாம் பண்ணுவோம். நம்ம மாம்சம் ஆவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், தேவனுடைய பாதத்துல நம்ம தான் வார்த்தையா தான் இருக்கணும். நான் வந்து யாபேஸ் ராதாகிருஷ்ணா இருந்திருப்பேன், பாப்பா பாத்தீங்கன்னா ஜூலியா இருந்திருப்பாங்க. நியாயம்னு சொல்றோம், ஆனா வேதம் வந்து அநியாயம்னு சொல்றோம். ஆமென். அல்லேலூயா. அந்த நடந்துட்டு இருக்குது. ஒருவேளை உங்களை வந்து ஒருத்தர் அடிக்கிறான் போறான் அப்படின்னா திருப்பி ஆனா வந்துருமானா வராது. ஏன்னா நமக்குள்ள எல்லாம் இருக்குது. தாய் என்ன பண்ணலாம், பாவத்தில் கருத்தம் தடுத்தார். எல்லோரும் பாவம் செய்து